இந்த 10 பேரை ஏமாத்திட்டு கில்ட் இல்லாம சுத்திட்டு இருக்குங்க பாருங்க இந்த பொண்ணுங்களும் பசங்களும். அதுங்களுக்குலாம் நடக்கவே நடக்காது. இது ஒரு டே டு டே லைஃப்ல காலையில எழுந்து கோவில் போயிட்டு ஒருங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு படிச்சு அப்பா அம்மா இவ்வளவு நம்மளுக்காக கஷ்டப்பட்டாங்க, இதுக்கு மேல நம்ம டேக் கேர் பண்ணோம் லைஃப் நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா டிவி பார்த்துக்கின்னு பேசிக்கின்னு சிரிச்சுக்கின்னு ஈவினிங் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிக்கின்னு ஜாலி எந்த ஒரு துன்பமும் இல்லாம எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும். கீழே உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீ சந்தோஷப்பட்டு இருக்கியோ கரெக்டா காதல்னு ஒன்னு தூக்கிக்கின்னு ஐ லவ் யூ முடிஞ்சது உங்க கதை. இதுக்குனே சிலதுங்க இருக்குங்க, உங்களை வந்து பேசி கீசி மைக்கி உஷார் பண்ணி கட்சியில நீ தனியா லவ் பண்ணிக்கோங்க நான் கிளம்புறேன்ட்டு விட்டு போயிடுது. உங்களுக்கு தான் உங்க கேரக்டரை பத்தி தெரியும்ல. நான் வந்து ஒரு பொண்ணெல்லாம் நான் லவ் பண்ண முடியாது, ஒரு பையனெல்லாம் லவ் பண்ண முடியாது, ஒரு 300 பேர் 400 பேர் லவ் பண்ணி ஏமாத்தினா என்னோட ஆத்மா சாந்தி அடையும்லாம் சில பேர் இருக்கீங்களா. தயவு செய்து நல்லவங்க வாழ்க்கையில போய் விளையாடி கெடுக்காதீங்கப்பா. ஒளி வழக்கா இருக்கும் அவங்களோட வாழ்க்கை, தப்புன்னு போய் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுற பத்தியா. என்ன கேக்குறாங்க ப்ரோ நீங்க என்ன லவ் ஃபெயிலியரா இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறீங்க எல்லா வீடியோ கொண்டு. நான் எங்கப்பா லவ் ஃபெயிலியர் இங்க வேற. எனக்கு தான் என்னைக்குமே என்னோட ஹினாட்டா இருக்காது. இந்த மாதிரி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டுக்கோ இந்த மாதிரி யூனிக்கா கிஃப்ட்ஸ் வந்து நீங்க பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் நீங்க பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார் ப்ராடக்ட்ஸ் ஓகேவா எதனாச்சும் யூனிக்கா வந்து பிரசன்ட் பண்ணுங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு. எனக்கும் நான் இந்த மாதிரி நான் கேட்டேன், அழகா பண்ணி கொடுத்துருந்தாரு. இங்க பாருங்க இந்த சைடு பார்த்தா பிரணாவு, அந்த சைடு பார்த்தா ஹினாட்டா. என்னைக்குமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஹினாட்டா மேல கண்ணா சுத்திட்டு இருப்பாங்க. அவரோட பேஜை கொலாபரேட் பண்றேன், ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம்.